வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது. இது ரெக்கமெண்டா எடுத்துட்டு நீங்க ட்ரேட் பண்றது, இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் வேண்டாம். இது எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கு இல்லையா? இந்த டெலகிராம் லிங்க் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் சேனலுக்குள்ளே போய்டும். அதில் வந்து டெய்லி அப்டேட்ஸ் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற அப்படின்னு என்ன நடக்குதுங்கிற அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். அது மறுபடியும் எப்படி நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறது, 1 ஹவர் வச்சு எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இப்போ நான் அது கொடுக்கறது எல்லாமே ஒரு பயிற்சிக்காக தான் கொடுக்குறேன். அதனால் பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். ஒன்றை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸ் ஆன இடம் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே க்ளோஸ் ஆன மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனதே வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரேஞ்சை எடுத்திருக்கு. அதாவது இந்த ஏற்கனவே டெஸ்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்த பிளேஸை இப்போ இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிட்டான். நம்ம 1 ஹவரில் பார்க்குறோம், 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் பார்த்தா இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட்டாகவே அது தெரியும். வந்தப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சப்போர்ட் பிளேஸ். நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம், மேலே ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுருக்கோம். கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் போய் திரும்பி வந்திருக்கா. இது ஆல்ரெடி கண்டினியூவாக டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல எப்படி திரும்பி வந்தது அப்படின்னு சொல்லி. ரெசிஸ்டன்ஸ் பார்த்து திரும்பி வந்திருக்கு. இப்போ சப்போர்ட்டுக்குள்ளே வந்து நின்றுருக்கு. கிட்டத்தட்ட சப்போர்ட்டை கொஞ்சம் பிரேக் பண்ணி கீழே வந்து நின்றுருக்கிறது. சப்போர்ட்லேயே நியர்பை நின்றுச்சு. அப்போ அடுத்த ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸு, இது இப்போ இருக்கிற ஏரியா. அப்படி வச்சுக்கணும். இங்கேருந்து வந்து இப்படியே மேலேயும் போகலாம். மேலே போச்சுன்னா இந்த இந்த ரேஞ்சை தாண்டணும். இந்த ரேஞ்சை தாண்டினா தான் மேலே போக முடியும் 1 ஹவரை பொறுத்தளவுக்கு. அல்லது கீழேயும் போகலாம், அல்லது கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதாக நடக்கு. இல்லாட்டி அடுத்த இந்த ரேஞ்சு ஒரு நல்ல சப்போர்ட் பிளேஸ் தான். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏகப்பட்ட கனெக்டிங் அங்கே நடந்திருக்கு. ஒரு நல்ல ஜோன் இது. இந்த ஜோன் வந்து ஒரு அருமையான ஜோன். இந்த இடத்துல ரிஜெக்ட்டு, சப்போர்ட்டு, 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 சப்போர்ட் எடுத்து இது ஒரு நல்ல ஜோனாக இருக்குது. இந்த ஏரியா அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நாளைக்கு இதுதான் நடக்க பாசிபிலிட்டி. ஒன்றா வந்து இங்கேருந்து அப்படியே எங்கே கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறோம். கிட்டத்தட்ட இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆனோன்னு வச்சுக்கலாம். ஓப்பன் ஆகி அப்படியே மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இப்போ சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது கேப் அப் ஆச்சுன்னா கீழே வந்துட்டு கூட மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாதான் மேலே போக முடியும். இல்லாட்டி இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகி இது வரைக்கும் போட்டு கூட திரும்பி வரலாம். இப்போ இதுவும் ஒரு ரேஞ்சாக இருக்கு இல்லையா? அதனால இதுதான் நடக்க போகுது. இது 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5 மினிட் இதுங்க. 5 மினிட்ல பார்த்தவ லட்டு மாதிரி தெரியறான் பார்த்தீங்களா? இது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா வந்திருக்கான். அந்த சப்போர்ட் ஏரியா கீழே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு கீழே வந்திருக்கான். இந்த சப்போர்ட் ஏரியாவையே டெஸ்ட் எடுத்துட்டு திரும்பிட்டான். இது ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிட்டான். கீழே வந்து சப்போர்ட்டுக்குள்ளே நிற்கிறான். அப்படியே லோவை உடச்சி வந்து இந்த இடத்துல ஈக்குவல் லோ பண்ணிட்டு நின்றுருக்கான். அப்போது இங்கேருந்து மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கானா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். மேலே போகிறதுனா இதையும் பிரேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதுகளெல்லாம் பிரேக் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து இதையும் பிரேக் பண்ண முடியும். இது பிரேக் பண்ணால் தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் சான்ஸ் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணுதுங்க? ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1 ஹவரில் அன்றைக்கி பார்த்த ரேஞ்சு அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இன்னும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப்படியே வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கான் 29ஆம் தேதி. இங்கே ஓப்பன் ஆகி இது வரைக்கும் போட்டு கீழே வந்து மேலே வரைக்கும் இங்கே இந்த இடத்துல வந்து எதுக்கு அவன் ரிவேர்ஸ் மறுபடியும் ஆகுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பிளேஸை பாருங்கள். ஏற்கனவே இங்கே சப்போர்ட் எடுத்த பிளேஸு, இங்கே சப்போர்ட் எடுத்த பிளேஸு, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆன பிளேஸு. அப்போது ஒரு கனெக்டிங், இங்கே ஒரு கனெக்டிங் கிடச்சிருச்சு. அவன் கீழே திரும்புகிறான். இப்போ இந்த கனெக்டிங் நம்ம போட்டு பழகிக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும்.
கனெக்டிங் போட்டு பழகிட்டோம்னா சப்போர்ட் நல்லா வரைஞ்சு பழகிக்கணும். இந்த இடத்துல வச்சிங்கன்னா இங்கிருந்து வச்சுக்கங்களேன், இந்த இந்த ஹை எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அங்கே பாருங்க இப்படி வரைவோம் நம்ம. இப்படி தான் வரைவோம். இப்படி வரைஞ்சோம்னா இப்போ கனெக்டிங் பாருங்கள், ஒரு கனெக்டிங், ரெண்டு கனெக்டிங், மூணு, இந்த இடம் ரிஜெக்ட்டு, இந்த இடம் ரிஜெக்ட்டு, இந்த இடம் சப்போர்ட்டு, இத்தனை கனெக்டிங் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியுமா? மல்டி கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு நல்ல ஜோன் அர்த்தம், அந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் வந்து அவன் உடைக்க முடியாது. இதே 5 மினிட்ஸில் பாருங்க அவன் என்ன பண்ணியிருப்பான்னு பார்ப்போம். இதோ ஓப்பன் ஆனதே வந்து 5 மினிட்ஸில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கான். காலையில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு நல்லா மேலே போயிட்டு அங்கேருந்து ஆடி ஆடி கீழே எங்கே இந்த சப்போர்ட் 5 மினிட்ஸில் தெரியுங்களா அழகான சப்போர்ட் உங்களுக்கு. அப்படியே வந்து இந்த சப்போர்ட்லேயே நின்று மேலே இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திக்கிறான். இந்த சப்போர்ட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு டைம் இது பார்த்து முன்னாடியே மல்டி கனெக்ட்னு பார்த்து 1 ஹவரில் அந்த இடத்துக்கு வந்தோடனே அவன் ரிவேர்ஸ் ஆகிட்டான். அந்த ஜோனுக்குள்ளே வந்தோடனே ரிவேர்ஸ் ஆகுறான். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும். மறுபடியும் 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 பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது புரியும் நம்மளுக்கு என்ன நடக்குது மார்க்கெட்டில். 1 ஹவர் நம்ம ஒரு ட்ரெண்டுக்காக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு அதை வச்சு 5 மினிட்ல அதை நம்ம ட்ரெண்டாக கன்வெர்ட் பண்ணணும், சாரி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? பாரு இங்கே ஏற்கனவே நேற்று இங்கே அப்படி தான் கிடச்சிது, இன்றைக்கி சேம் அதே இடத்துல தான் கிடச்சிருக்கு. அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கானா, அப்போ இதுவும் ரேஞ்ச் ஆயிடுது இல்லையா? இது உடைக்க முடியல, அகைன் சப்போர்ட். இப்படி பழகுங்க, அவ்வளோதான். பயிற்சி பண்ண 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 பண்ணத்தான் இது நம்மளுக்கு கை வரும். புரிஞ்சுங்களா? 1 ஹவர் நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அகைன் வந்து மறுபடியும் சப்போர்ட்டை தொடலாம், மறுபடியும் வந்து சப்போர்ட்டை தொடலாம், அல்லது இங்கிருந்து அப்படியே ரெசிஸ்டன்ஸுக்கு போகலாம். அது இதெல்லாம் எதை தாண்டணும், இதை தாண்டணும், இதை தாண்டினா தான் ரெசிஸ்டன்ஸுக்கு போக முடியும். இதை தாண்டலைன்னா நாளைக்கு இங்கிருந்து மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். செக் பண்ணி பாருங்கள், நாளைக்கு தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். பயிற்சி பண்ணுங்கள், நல்லா நிற்காம பயிற்சி பண்ணுங்கள். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதை பயிற்சி பண்ணி 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 பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இப்போ காமிச்சது அப்படியே நீங்கள் அதை போட்டு பாருங்கள் சார்ட்டில். அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஐடியா கிடைக்கும். பயிற்சி பண்ணுற அளவுக்கு இது கை கொடுக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.